வெல்கம் டு மணி மேக்கிங் வெப்சைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் கூகுள் ப்ளஸ் ப்ரொமோஷனை பற்றி பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் இதை பற்றி பார்த்துருந்தோம். கூகுள் ப்ளஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் ரெண்டுலேயுமே இந்த ஃபாலோவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க உங்களை அதாவது உங்கள் பேஜை லைக் பண்ணியிருந்தாலோ அல்லது உங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்தாலோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகும். நீங்கள் யாராவது பேஜை லைக் பண்ணியிருக்கீங்க அல்லது நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போகாது. உங்களை மற்றவங்க லைக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களை யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு போகும். ஆனால் கூகுள் ப்ளஸில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த genius.india.com இதில் பார்த்திங்கன்னா நான் அந்த G+ இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இதில் பாருங்கள், 3,73,196 ஃபாலோவர்ஸ். அதாவது இந்த ஜீனியஸ் வெப்சைட்டை கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்டை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவர் ஃபாலோ பண்ணுறது, அதாவது இந்த ஜீனியஸ் அக்கௌண்ட் gnews.india.com அந்த சைட்டுடைய கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 80 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போடுறாரு அப்படின்னா இதில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஸோ அதன் மூலமாக இந்த சைட் பார்த்திங்கன்னா அதிக அளவில் விசிட்டர்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி தினமலர்.comலையும் கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இந்த G+ அப்படிங்கிறது கூகுள் ப்ளஸ் தான். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்குன்னு தனியாக எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே சைடில் உங்களுக்கு கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் வரும். ஸோ கூகுள் ப்ளஸில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதாவது போஸ்ட் பண்ணையில் உங்களுடைய ஃபாலோவிங் ஆப்ஷன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே போகிற மாதிரியும் இதில் பண்ண முடியும். இதுதான் கூகுள் ப்ளஸோட ஒரு அட்வான்டேஜான விஷயம். மற்றபடிக்கு எல்லாமே ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரி இதுலேயும் நீங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். இந்த கூகுள் ப்ளஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடி அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ என்னோடய மெயில் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மெயில் ஐடி லாகின் பண்ணதையுமே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளோட நம்ம யூசர் நேம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் கூகுள் ப்ளஸ். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியாட்டி கூட இந்த சைடில் இருக்க டாட்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கூகுள் ப்ளஸ்னு வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். தெரியுது இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டு அதில் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த தமிழ் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்.in அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி URL கொடுத்துட்டு நான் எதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் URL கொடுத்ததையுமே அந்த சைட்டோட URL இங்கே டிஃபால்ட்டாக வரும். அப்படி நீங்கள் இல்லை தனியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ஃபோட்டோ செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. எக்ஸ்டெண்ட் சர்க்கிள், யுவர் சர்க்கிள்ஸ், பப்ளிக், ஃபாலோவிங் நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களையும் நம்ம இதில் செலக்ட் பண்ண முடியும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள், இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரியில் நம்ம ஃபாலோவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அவங்கள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா இது அத்தனை பேர்த்துக்கும் போகும். ஸோ இதுதான் கூகுள் ப்ளஸ். தேங்க்யூ.